ॐ नमो भगवते श्रीरमणाय। ॐ नमो भगवते श्रीरमणाय। ॐ नमो भगवते श्रीरमणाय। கைலாயத்து ஒரு சித்தர் பொதியில் சேர்வார் காவிரி சூழ் சாத்தனூர் கருது மூலன் பயிலா நோயுடன் வீய துயர் நீடும் பசுக்களைக் கண்டு அவன் உடல் பாய்ந்து போத அயலாக பண்டை உடல் அருளால் மேவி ஆவடு தன்துறை ஆண்டுக்கு ஒரு பாவாக குயிலாரும் அரசடியில் இருந்து கூறி கோதிலா வடகையிலை குறுகினாரே. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. நம்ம ஆயிரம், அதாவது திருமூலர் பெருமானே திருமந்திரத்துக்கு கொடுத்த இன்ட்ரடக்ஷன். எந்த பொருளை அவர் சுத்தி பண்றாரோ அந்த பொருளுடைய தன்மை எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வர இன்ட்ரடக்ஷன். அதுல 29வது பாடல் பார்த்தோம். காணனில்லா அடியேற்கு உறவு ஆருளர் நாணனில்லேன் உன்னை நான் தழுவிக்கொள கோணனில்லாத குணத்து அடியார் மனத்து ஆணியன்னாகி அமர்ந்து நின்றானே. அது முன்னாடி பார்த்த பாடல்கள் எல்லாம் ஈசன் எப்படி ஒரே பொருள், அதுக்கு கம்பேரிசனுக்கோ அதனுடைய தன்மையை எப்படியும் சொல்றது பியாண்ட் எக்ஸ்பிரஷனா இருக்கிற ஒரே பொருள் அப்படின்னு சொல்லின்னு வந்தவர். எல்லாமே அதுவே தான் நாய் இருக்குன்னு சொல்லின்னு வந்தவர். அவரை நாடுற ஜீவன் எப்படி நாடணுங்கிறது சொல்ல அவர் அருள் வடிவமா இருக்கிறவரை எப்படி இந்த ஜீவன் அவருடைய அருளுக்கு பாத்திரமாகணும்னு சொல்லின்னு வந்தார். அதுல சொல்றார் இவர் கோணன் இல்லாத குணத்து அடியார் மனத்து ஆணியன். அந்த பொருள் புதுசா அடைய வேண்டிய பொருள் இல்லையே. அதுதான் சர்வ வியாபகமா எல்லாமாவும் இருக்கிற பொருள். அப்ப அதுக்கிட்ட அந்த ஃபோக்கஸ் இருக்கிறவாளுக்கு அதோட இருக்கிறவாளோட ஹிருதயத்திலேயே பொருந்தி இருக்கிற பொருள். ஆணி ஏதாவது ஒரு கட்டையில அடிச்சானாக்க அந்த கட்டைக்குள்ள அது பிரவேசிச்சு கட்டையோடயே ஆயிடுறது இல்லையா. ஃபுல்லா அந்த நெயில் ஹெட்டு தான் வெளியில அப்படி கை வச்சா இல்ல பார்த்தா தெரியும். அது கட்டைக்கு அந்நியமா அது ஒண்ணுமே இல்லையே. அந்த மாதிரி நம்ம பெர்செப்ஷனல் வேர்ல்டுல எல்லாத்துக்கும் உள்ள பொருந்தி அதோட கோரா இருக்கிறது அந்த ஈசன் தான். அந்த நாட்டம் கோணன் இல்லாத குணத்து அடியார். அது நாடக்கூடின அந்த எனர்ஜி வேற டைவர்ஷன் இல்லாம வேற எதுலயும் செதஞ்சு போகாம டிவைட் ஆகாம அதுகிட்ட ஒரு ஃபோக்கஸ் இருக்குமானா அந்த அந்த ஃபோக்கஸ் இருக்கிற ஜீவனோட ஹிருதயத்திலேயே அனுபவமா கிடைக்கக்கூடியவர் அப்படிங்கிற அர்த்தத்துலதான் மனத்து ஆணி. வெளியில இருந்து எங்கேயும் வரல, ஜீவனோட சென்டர் கோர்ல பதிக்கப்பட்ட ஆணி மாதிரி இருக்காராம். அடியார் மனத்து ஆணியன் ஆகிய அமர்ந்து நின்றானே. ஸ்திரமா இருக்கக்கூடிய பொருள், அது ஜீவனோட ஆதாரமா இருக்கிற பொருள். அடுத்த பாடல் 30வது பாடல். வானின்று அழைக்கும், அதே கண்டினியூவேஷன் தான். அந்த பொருளோட அருளுக்கு ஜீவன் எப்படி பாத்திரமாகிறது அப்படிங்கிற தன்மை சொல்லிட்டு வர்றார். வானின்று அழைக்கும் மழை போல் இறைவனும் தான் நின்று அழைக்கும் கொல் என்று தயங்குவார். ஆண் நின்று அழைக்கும் அதுபோல் என் நந்தியை நான் நின்று அழைப்பது ஞானம் கருதியே. அதாவது பெக்கனிங், அதாவது தன்னுடைய வரவை அறிவிக்கிறதுங்கிறது இருக்கு இல்லையா. இதுல பலவிதமான பொருள் பலவிதமான சிச்சுவேஷன்ஸ்ல அந்த வரவு எப்படி அறிவிக்கப்படுறதுங்கிறத அழகா சொல்றார். வான் நின்று அழைக்கும் மழை, ஆகாசத்துல இருந்து பெய்ய போற மழை. ஏற்கனவே ஈஸ்வரன் மழை மேகமா உருவகப்படுத்தி அருள் மழைய கொட்டக்கூடின கொண்டல் அப்படின்னு சொன்னார் இல்லையா. ஆகாசத்துல இருக்கிற மழை மேகம் நான் மழை பெய்ய போறேன் அப்படிங்கறத எப்படி அனௌன்ஸ் பண்றது அப்படின்னாக்க, இடி இடிக்கிறது, மின்னல் வருது. அது வந்த உடனே இந்த கல்டிவேஷன் ஒர்க் பண்றவா உழவர்களுக்கெல்லாம் நான் இப்ப மழை பெய்ய போறேன், நீங்க தண்ணிய அழகா பெய்யற மழைய வேஸ்டா போகாதுக்கு
நல்லபடியா ஹார்வெஸ்டுக்கு யூஸ் பண்ணிக்கோங்கோ அப்படின்னு அவளுக்கு ஒரு கால் கொடுக்கற மாதிரி இருக்கு. அந்த மேகம் வந்து இடிச்சு மின்னல் கொடுக்கறது. அப்படி வந்து சில பேர் வந்து இறைவனும் தான் நின்று அழைக்கும் கொல், ஈசனும் வந்து தன்னோட அருளை நான் வழங்க வரப்போறேன், ஆல் பி ரெடி அப்படின்னு அங்கேருந்து வந்து அவர் கூப்பிடுவார். அப்ப போய் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சில பேர் வந்து இருப்பாளோ. தான் நின்று அழைக்கும் கொல் என்று தயங்குவார். தன்னோட சைடுல இருந்து முயற்சி இல்லாம அவர் வந்து கூப்பிடட்டும், நான் அப்புறம் போய் அவரோட கிருபைக்கு பாத்திரமாகிற வழியை பார்க்கறேன் அப்படின்னு சில பேர் தயங்கி நிற்பாளோ. ஆண் நின்று அழைக்கும் அதுபோல் இப்ப மழை மேகம் அழைக்கிறத சொல்லியாச்சு, இறைவன் அழைக்கணும்னு எதிர்பார்க்கறத சொல்லியாச்சு. இன்னொரு ஒரு அழைப்பு எப்படின்னா பசுமாடு, கண்ணு போட்ட பசுமாடு. நம்ம மாணிக்கவாசக பெருமானும் வந்து அதாவது எல்லா மாத்திருத்துவம் இருக்கிற எல்லா இடத்துலயும் வந்து தன்னோட குழந்தையோட க்ஷேமத்துக்கு அந்த ஒரு ஸ்பான்டேனியஸ் ஃப்ளோ, இது மனசு புத்தி எல்லாம் போட்டு பண்றது இல்லை. ஐயோ அந்த குழந்தை க்ஷேமமா இருக்கணுங்கிற அந்த மாத்திருத்துவத்தோட ஃப்ளோ வந்து எல்லா ஜீவனுக்கும் தான் இருக்கு. மாத்திருத்துவம் இருக்கிற எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆனா அது இந்த பசுமாடு கிட்ட வந்து ரொம்பவே இருக்கிற மாதிரி தான் திருவாச்சகத்துல வந்து அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுவார். நான் எப்படி தெரியுமா உனக்கு வந்து உன்னோட அன்புக்கு நான் ஏங்கணும், அப்ப கண்ணு போட்ட பசுமாடு வந்து தன்னோட கன்றோட க்ஷேமத்துக்கு எப்படி அது வந்து ஏங்குமோ. ஏற்கனவே பசுமாடு வந்து அது சொல்லுவா, பிராமணர்களுக்கும் பசுமாடுக்கும் நல்ல கனெக்ஷன் என்னன்னா 2 பேரும் வந்து லோக க்ஷேமத்துக்காக வாழறவான். அதனால்தான் வந்து கோ பிராமணேபியா சுபமஸ்து நித்தியம் லோகாஹா சமஸ்தாக சுகினோ பவந்து. அவ 2 பேரும் க்ஷேமமா இருந்தான்னாக்க, அதாவது லோகமே க்ஷேமமா இருக்கணுங்கிற பாவத்தோட இருக்கிற பிராமணர்களும் பசுக்களும் க்ஷேமமா இருந்தாக்க சகல லோகமும் க்ஷேமமா இருக்கும். அது அந்த பசுமாடுக்கு ஏற்கனவே வந்து எல்லா ஜீவன்களும் க்ஷேமமா இருக்கணுங்கிற அந்த ஒரு சாத்வீக மேக்கப் பை இட்ஸ் வெரி நேச்சர். அது தன்னோட குழந்தைக்கு வந்து அது ரொம்ப ஹைட். அது அப்ப குழந்தை குட்டி போட்டு அந்த கண்ணுக்குட்டிக்கு வந்து பால் கொடுக்கறது தன்னோட அன்பு அப்படியே சுரந்து பாலா கொடுக்கக்கூடியது இல்லையா. கற்றாவின் மனம் போல கசிந்து உருக வேண்டுவனே மாணிக்கவாசக பெருமான். அப்ப கண்ணு போட்ட பசுமாடு அதோட மனசு எப்படி தன்னோட குழந்தைக்காக வந்து உருகுமோ அன்புனால, அந்த மாதிரி நான் உனக்காக உருகணும்பா அன்புனால அப்படி கேக்குறார். இந்த ஆண் நின்று அழைக்கும் அது அப்ப பசுமாடு வந்து கண்ணுக்குட்டிக்கு பசிக்கிறதுனா அது வந்து என்கிட்ட பால் குடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு நிக்காது இல்லையா. அது இது எக்ஸாம்பிள் வந்து பல சிச்சுவேஷன்ஸ் சொல்லப்படுறது. பாகவதத்துல விருத்ராசுரனோட ஸ்துதியில இது ஒரு எக்ஸாம்பிள். அத குருவி எல்லாம் சொல்லுவார். அப்புறம் இது ஒரு நாயகன் நாயகியை சொல்லுவார். இந்த பசுமாடு கண்ணுக்குட்டி சொல்லுவார். அது என்னன்னா பசுமாடியும் கட்டி போட்டிருப்பா, கண்ணுக்குட்டியும் கட்டி போட்டிருப்பா. பசுமாடுக்கு கண்ணுக்குட்டி கிட்ட போக முடியாது, போய் அது தன்னோட பாலை கொடுக்க முடியாது. கண்ணுக்குட்டிக்கும் அம்மா கிட்ட வந்து பால் கொடுக்க முடியாது. அது ரெண்டும் என்ன மாத்தி சொல்லிட்டேன்னா, பசுமாடுக்கு பால் கொடுக்க முடியாது, கண்ணுக்குட்டிக்கு குடிக்க முடியாது. அது ரெண்டையும் கட்டி போட்டிருக்கா ஒரு டிஸ்டன்ஸ் விட்டு. ஆனா ஈச் இஸ் சீக்கிங் ஈச் அதர் வித் இன்டென்ஸ் லவ். அப்படி வந்து அது ஒரு அழைக்கும் விதம். மழை மேகம் அழைக்கிற விதம், இது பசுமாடு அழைக்கிற விதம். தன்னோட கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுக்கறதுக்கு அது ஆண் நின்று அழைக்கும். அதுபோல் என் நந்தியை நான் நின்று அழைப்பது. மழை மேகம் கூப்பிடுற மாதிரி ஈசன் வந்து என்னை கூப்பிட்டோம், எனக்கு let him call me to take his grace, அப்ப நான் போய்க்கிறேன் அப்படிங்கிற பாவம் இல்லாம எப்படி பசுமாடுக்கும் கண்ணுக்குட்டிக்கும் வந்து ஈக்குவலா அந்த அன்பை பரிமாறிக்கணுங்கிற பாவம் இருக்குமோ அந்த மாதிரி நான் வந்து என்னுடைய நந்தி. இவருங்க ஈசனை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே அந்த பரம்பொருள்னே சொல்லின்னு வந்துட்டு அதுக்கு பெயர் சொல்றப்பவே பேர் நந்தின்னு தான் சொன்னார் இல்லையா. ரொம்ப பெருமை வாய்ந்த பொருள், ஆனந்தமே வடிவமா இருக்கக்கூடிய பொருள். அந்த நந்திய வந்து என் நந்தி, அதாவது எனக்கு ரொம்ப
ஹிருத்யமா இருக்கக்கூடிய அந்த ஆனந்த கனமான பொருளை வந்து நான் பசுமாடு எப்படி அழைக்கிறதோ கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி நான் அழைக்கணும். ம். மழை மேகம் மாதிரி நிக்கப்படாது. அவர் வந்து அனௌன்ஸ் பண்ணட்டும் நிக்கப்படாது. பசுமாடு மாதிரி நான் அந்த நந்தியை அன்பு பூண்டு அழைக்கணும். அது எதுக்கு அப்படின்னா ஞானம் கருதி இருக்கணும். ஏதோ எனக்கு என்னோ லௌகீகமா ஏதோ பிஸ்னஸ்ல சக்சஸ் ஆகணும், வீடு கட்டணும்னு எல்லாம் கூப்பிட்டு அது அது அதோட அந்த பொருளோட லெவலே வேற. அஃப்கோர்ஸ் கூப்பிடுறவரோட நிலைக்கு தகுந்த மாதிரி தான் அதை கூப்பிட முடியும். அது எனக்கு பிஸ்னஸ்ல சக்சஸ் ஆகணும்னு கேட்டாலும் அது பண்ணி கொடுக்கறது இல்லைன்னு சொல்லலை. அதுவும் பின்னால சொல்லுவார் எப்படி அடியார்கள் வந்து தன்னோட லெவலுக்கு தகுந்த மாதிரி அதுகிட்ட ரிலேட் ஆகிறா அப்படிங்கிறதையும் சொல்றார். ஆனா நான் அவர் தன்னை சொல்லிக்கிறார், என் நந்தியை நான் நின்று அழைப்பது ஞானம் கருதியே. ஞானம்ங்கிறது வந்து இட் இஸ் நாட் சம் நாலேஜ் தட் ஒன் வில் பொசஸ் அண்ட் ஏதோ டிகிரி வாங்குற மாதிரி ஏதோ புதுசா கத்துண்டு என்னவோ மண்டேல ஒரு லைட் அடிச்சு என்னவோ ஆட் ஆகிற மாதிரி பாவத்துல இல்லை. அதோட இரண்டரை கலந்து அந்நியமற்று இருப்பது. வேற நத்திங் ஷார்ட் ஆஃப் இட். அன்போட நான் என் நந்தியை வந்து அழைக்கிறது எதுக்கு அப்படின்னாக்க அவரோட கலக்கிறதுக்கு, என்னுடைய இந்த ஜீவ போதத்தை வந்து அவரோட கலந்து இரண்டரை ஆகிறதுக்காக. அதுதான் போன பாடலையும் சொன்னார். நான் வந்து நீ உன்னுடைய அருளை வெளிப்படுத்தினாக்க நான் வந்து நாணப்பட்டு நிற்க மாட்டேன். ஐ வில் எனி பேரியர்ஸ், இந்த இண்டிவிஜுவல் சென்ஸோட என்ன பேரியர் இருந்தாலும் ஐ வில் பிரேக் இட் டவுன் அண்ட் ஐ வில் கெட் டு யூ. உன்னோட நான் இரண்டரை கலக்கிறதுக்கு எந்த விதத்திலையும் தயங்க மாட்டேன், யோசிக்க மாட்டேன். அதையே இங்க ஊர்ஜிதப்படுத்தும்படியா இந்த பாடல்ல சொல்றார், என் நந்தியை நான் நின்று அழைப்பது ஞானம் கருதியே. அடுத்த பாடல் 31வது பாடல். மண்ணகத்தான் ஒக்கும் மண்ணகத்தான் ஒக்கும் வானகத்தான் ஒக்கும் விண்ணகத்தான் ஒக்கும் வேதகத்தான் ஒக்கும் பண்ணகத்து இன்னிசை பாடலுற்றானுக்கே கண்ணகத்தே நின்று காதலித்தேனே. திருப்பி அதே பாவம்தான். அந்த அந்த பரம்பொருள் கிட்ட எப்படி உண்மையான அன்பு வச்சுக்கிறது அப்படிங்கறத வந்து சொல்றார். அந்த பரம்பொருள் வந்து அதுக்கு அந்நியமா ஒரு பொருளும் இல்லை, அது இல்லாத இடமும் இல்லை, அதுக்கு அந்நியமா யாருக்கும் இயங்கிறதுக்கு எந்த சக்தியும் இல்லை. ஆனா இத வந்து உணரணுமே. இந்த உணர்ற ஆளுங்கிறவன் வந்து தன்னை கரைச்சிக்கிறதே தான், அதுவா இருந்துதான் இத வந்து உணர முடியும். ஆனா நான் இப்ப அந்த ஒரு ஆளா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு இண்டிவிஜுவல் சென்ஸ் அந்த போதத்தோட இருக்கிறவா அவளோட பெர்செப்ஷனுக்கு தகுந்த மாதிரி தான், அவளோட கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் வந்து அந்த பொருளை அப்ரோச் பண்றா, அதுகிட்ட ரிலேட் ஆகிறா. ஒரு சின்ன கிளாஸ் குழந்தை என்னது எப்பதான் ஏபிசிடி வேர்ட்ஸ் எல்லாம் முடிச்சிருக்கு, ஏதோ பேசிக் சென்டென்ஸ் பில்டிங் வந்துட்டு இருக்கு அப்படின்னாக்க அதுக்கு எப்படி சொல்லுவோம்னா சன் ரைசஸ் இன் தி ஈஸ்ட் அப்படின்னு சொல்லி தருவோம். அப்படின்னு சொல்லிவிட்டு இங்க பாரு கார்த்தால வந்து சூரியன் வந்து கிழக்க உதிச்சு அப்படி மேல வருது பாரு அப்படின்னு காமிச்சா ஓகே சன் ரைசஸ் இன் தி ஈஸ்ட்னா என்ன வந்து ஒரு 7-8 கிளாஸ் தாண்டினதுக்கு அப்புறம் சொல்லுவோம், சன் ஒன்றும் சுத்தல, சோலார் சிஸ்டம்னு ஒண்ணு இருக்கு, சன் இருக்கு, எர்த் வந்து சுத்தி வர்றதுனால வந்து நம்மளுக்கு அது சூரியன் கார்த்தால உதிக்கிற மாதிரி காணறதுமா. ஓ அப்படியா அப்படின்னு அத 3 வயசுல கத்துட்ட சன் ரைசஸ் இந்த ஈஸ்ட்ங்கிற சென்டென்ஸோட அர்த்தம் வந்து அந்த குழந்தைக்கு வேற மாதிரி புரியும். அந்த மாதிரி அதுக்கு இருக்கிற நிலைக்கு தகுந்த மாதிரி வந்து இந்த பொருள் கிட்ட ரிலேட் ஆறா. அது எப்படி இருந்தாலும் ஓகே, அது வந்து அதுக்கு அந்நியமா தான் எதுவுமே இல்லையே. ஆனா வந்து இந்த சமர்ப்பணம் மட்டும் பூரணமா இருக்கணும். எந்த நிலையில இருக்குங்கிறது பாயிண்ட் இல்ல. மண்ணகத்தான் ஒக்கும் இந்த பூலோகம், பூலோகத்துல இருக்கிற ஜனங்கள் அவளோட ஃபீச்சர்ஸ், அவளோட அறிவு நிலை, அவளோட உணர்வு நிலை எப்படி இருக்கோ அவ வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அதுகிட்ட ரிலேட் ஆகிறா. ஒக்கும்னா கம்பேரபிள், அதையே வேற மாதிரி எடுத்துக்கலாம்.
தமிழோட அழகு. ஒக்கும் அப்படின்னா ஒக்குமோ அப்படின்னு கேள்வி கேட்கற மாதிரியும் எடுத்துக்கலாம். அது மாதிரி தான் இது அப்படிங்கிற சென்டென்ஸாவும் எடுத்துக்கலாம். அது வந்து பூலோகத்திலே இருக்கிற ஜீவன்கள் வந்து தன்ன மாதிரியே, அதாவது இப்ப நம்ம வந்து அந்த பரம்பொருளை வந்து உருவகப்படுத்துறது எப்படி படுத்துறோம்னா ஒரு ஹியூமன் ஃபார்ம்ல. ஏன்னா நம்ம ஹியூமன் ஃபார்ம்ல இருக்கோம் அப்படிங்கிற பாவம் இருக்கிறப்போ வந்து அதை ஒரு ஹியூமன் ஃபார்ம்ல உருவகப்படுத்துறோம். அந்த அனிமல்ஸ் எல்லாம் அதுகிட்ட ரிலேட் ஆனா எப்படி ரிலேட் ஆகும்னு தெரியாது. இப்ப அதுகளுக்கு என்ன பாவனையில எப்படி இருக்கும் என்னங்கிறது தெரியாது. அண்ணாமலையான் வந்து மலை மேல இருக்கிற காலத்துல இந்த இது எங்க இதுல பார்த்தோம் ஞாபகம் இல்ல, இந்த நொண்டின்னு ஒரு குரங்கு பத்தி பார்த்தோம் இல்லையா? அந்த குரங்கு அது சின்ன குழந்தையா இருக்கிறச்சே வந்து அது ஏதோ மரத்துல இருந்து மரம் தாவும் போது கீழே விழுந்து அதுக்கு ஏதோ கால் ஃப்ராக்சர் ஆயிடுறது. அது இந்த குரங்கோட குரூப்போட ரூல்ஸ் படி அது இட் ஹாஸ் ஃபெயில்ட் இன் சம் டெஸ்ட். அந்த குட்டியை அப்படியே விட்டுட்டு போயிடும் எல்லா குரங்கும். இவரை எடுத்து அந்த குழந்தைய வந்து கால் நர்ஸ் பண்ணி கட்டெல்லாம் போட்டு இது பண்ணி அதுக்கு ஆறி நல்லபடியா ஆயிடும். அது அவரே சொல்றாரு, நார்மலா வந்து குரங்கோட கூட்டத்துல இந்த மாதிரி ஏதாவது சின்ன குரங்கோ இல்லை ஏதோ குரங்கு வந்து ஹியூமன்ஸ் கிட்ட ரிலேட் ஆச்சு அப்படின்னு சொன்னா அந்த குரங்கு கூட்டத்துல அது திருப்பி சேர்த்துக்காதான். அதை வந்து தன்னோட குரூப்ல இருந்து இனத்துல இருந்து பிரிச்சு வச்சிரும், தள்ளுபடி பண்ணிடுவான். அட இவர் நர்ஸ் பண்ணின குரங்க வந்து குரங்குகள்லாம் ஏத்துக்கும். அது இப்போ இதுல அது பேர் என்ன, பச்சையம்மன் கோவில். பச்சையம்மன் கோவில்ல இருக்கிறச்சே ஒரு குரங்கு வந்து செத்து போயிடும். செத்து போன உடனே மிச்சம் இருக்கிற குரங்கெல்லாம் அதோட பாடி எடுத்துன்னு வந்து இவர்கிட்ட கொண்டு போட்டுட்டு பெருசா அழும். அதாவது he is considered one among them. மயில் நம்மளுக்கே சாதாரணமா தெரியும் இல்லையா, ரொம்ப மனுஷா கிட்டக்க வராது, ஓடி போயிடும். இவர் மடியில வந்து படுத்துன்னு தூங்கும். ஸ்கந்தாசிரமத்துல இருக்கிறப்போ ஒரு பெண் மயில் டெய்லி நைட் வந்து இவர் மடியில தான் படுத்துன்னு தூங்கும். நாய் எல்லாம் வந்து இவர் நம்மளை சேர்ந்தவர்ங்கிற மாதிரி. அணில்லாம் வந்து இவர் மேலெல்லாம் ஏறி ஓடின்னு இருக்கும். அது என்னன்னா அவருக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இல்லை, நான் இந்த ஃபார்ம், நான் இந்த உருவம்ங்கிற அந்த பாவம் அவருக்கு இல்லாததுனால அந்த ஜீவன்களுக்கெல்லாமும் இவர் வந்து நம்மளை சேர்ந்தவர் நம்மள மாதிரியே இருக்கிறவர் தான் அப்படிங்கிறது வந்து அதுகிட்ட ஒட்டிக்க முடியறது. ஆனா இந்த சைட்ல இருந்து அவருக்கு அவரை பொறுத்த வரைக்கும் வந்து he doesn't see any difference between a human, peacock form or a dog form or monkey form. He too relates only to the soul. மனுஷாளுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் உண்டோ அந்த நொண்டி குரங்குக்கு வந்து அது நர்சிங்லாம் ஆயிட்டு இருக்கிற டயத்துல ஸ்கந்தாசிரமத்துல இருக்கும்போது எல்லாருக்கும் இலை போட்டு பரிமாறினா நொண்டிக்கும் ஒரு இலை போட்டு பரிமாறணும். இவர குளிர் இந்த இது வின்டர் சீசன்ல திருவண்ணாமலையில பனி அடிக்கிறதுன்னு ஒரு ஜூப்ளி ஹால்ங்கிறது ஓப்பன் கொட்டகை, அதுல இருந்து ஒரு இந்த ஓல்டு ஹால் ரூம்குள்ள வாங்கோ அப்படின்னா அந்த கேஜில ஒரு வெள்ளை மயில் இருக்கும். இவர் யாரோ அப்படின்னு கேட்பேன். மயில் வெளியில குளிர்ல இருக்கிறச்சே நம்ம போய் கான்கிரீட் பில்டிங்குள்ள உட்காந்துக்கப்படாது சூடா அப்படின்னு. அது அவர் அந்த உருவத்தை பார்க்கறது இல்லை. அதனால வந்து எந்த உருவத்துல இருக்கிற ஜீவனுக்கும் வந்து பார்த்தாக்கா அது ஒன்னா அப்படி தெரியறது. அப்படிப்பட்ட பொருள் அது. பூலோகத்துல இருக்கிறவாளுக்கு வந்து தன்னை மாதிரியே இருக்கிற அதுலயே கொஞ்சம் சூப்பர்லேட்டிவா ஏதாவது வச்சுப்போமா இருக்கும். என்னால இதுதான் பண்ண முடியும், பகவானால இன்னும் பலது பண்ண முடியும், இன்னும் பெருசா என்னெல்லாமோ பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒண்ணு அதுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி கொடுத்து ஒரு ஃபார்மோட அதுகிட்ட ரிலேட் ஆகிறோம். அது பூலோகத்துல இருக்கிற ஜீவிகள். அடுத்தது வானகத்தான் விண்ணகத்தான். அது மேல என்னென்ன லேயர்ஸ் இருக்குன்னுலாம் தெரியாது. ஏதோ ஒரு மண்டலத்துல இருக்கக்கூடியவர்கள். பூமிக்கு மேல இருக்கிற ஒரு லோகத்துல வான் லோகம்னு ஒண்ணு, விண் லோகம்னு ஒண்ணு. அங்க இருக்கக்கூடிய தேவதைகள் இல்ல ஏதாவது டெமி காட்ஸ், இந்த கந்தர்வர்கள், ஏதோ நட்சத்திரங்கள் அப்படி எல்லாம் ஏதோ இருக்கு, இல்ல கிரகங்கள். அவாவா வந்து அவாவாள மாதிரியே அவரை உருவகப்படுத்தி அதுகிட்ட ரிலேட் ஆகிறான். வானகத்தான் ஒக்கும், விண்ணகத்தான் ஒக்கும், வேதகத்தான் ஒக்கும். அது என்னன்னா ஸ்பெஷல் பவர்ஸ், சித்திகள் அப்படிலாம் சொல்றோம் இல்லையா. அதாவது
நம்மளால முடியாது இருந்தா அந்த பொருளால முடியும் அப்படிங்கிற மாதிரி. அப்படி அதுகிட்ட வந்து ஒரு சூப்பர் சூப்பர் ஹியூமன்னு சொல்லப்படாது. அந்த ஜீவன் இருக்கிற நிலைக்கு தகுந்த மாதிரி அதை விட கடந்த ஒரு ஏதோ சக்தி இருக்கிற பொருளா, சித்திகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஜீவனா அதை உருவகப்படுத்தினா அப்படி அந்த ஜீவனுக்கு அந்த மாதிரி அவ கிட்ட ரிலேட் ஆகிறார். அது ஒக்கும் அப்படிங்கிற பதத்தை வந்து அது மாதிரி இருக்கும் அப்படிங்கிற அர்த்தத்துல எடுத்துட்டாக்க. அப்படி எடுத்துட்டாலும் ஓகே தான். ஒக்குமோ அப்படின்னு அதை கொஸ்டினா பார்த்தானாக்க அதுக்கிட்ட எல்லாரும் ரிலேட் ஆகிறா. ஆனா இஸ் ஹிஸ் ஃபீச்சர், அந்த பொருளோட ஃபீச்சர்ஸ் வந்து இஸ் இட் லிமிட்டெட் டு தட் டைப் அப்படின்னு பார்த்தா இல்லை. இது இவரே கொஞ்சம் எத்தனாவது பாடல் ஞாபகம் இல்லை, ஏதோ ஒரு 10 பாடலுக்கு முன்னால வந்திருக்கும். இப்போ பிள்ளையார் வந்து பிள்ளையார் பரம்பொருள் தான். ஆனா பிள்ளையார் மட்டும் பரம்பொருள் கிடையாது. பரம்பொருள் இஸ் நாட் லிமிட்டெட் பை த ஃபீச்சர்ஸ் ஆஃப் பிள்ளையார்னு சொன்னார் இல்லையா ஒரு பாடல்ல. அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு நிலையில இருக்கிற ஜீவன்களும் வந்து அவர்கிட்ட ரிலேட் ஆகிறது அவளோட நிலைக்கு தகுந்த மாதிரி. ஆனா அந்த பரம்பொருள் வந்து அவளோட ரிலேஷன்ஷிப்னால வந்து அந்த ஃபீச்சருக்கு இட் இஸ் நாட் கெட்டிங் ரெஸ்ட்ரிக்டட். அப்படி அது ஒக்குமோ அப்படின்னாக்க ஒக்காது, அதுக்கு கம்பேரபிளா இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஆனா தன்னை வழங்கி கொடுக்கறது, அவாவா இருக்கிற நிலையில தன்கிட்ட ரிலேட் ஆகிற மாதிரி வழங்கி கொடுக்கறது. இவர் சொல்றார், இப்ப தன்னை சொல்லிக்கிறார். பசுமாடு எப்படி தன்னோட குழந்தைக்கு வந்து அன்புனால உருகுமோ அந்த மாதிரி நான் உருகிறேன்னு சொன்னார் இல்லையா. இந்த பாடல்ல சொல்றார், பன்னகத்தி இன்னிசை பாடல் உற்றானுக்கே கண்ணகத்தே நின்று காதலித்தேனே. நான் வந்து எப்படி தெரியுமா அவர்கிட்ட வந்து அன்பு வச்சுட்டு இருக்கேன். பன்னகத்தி இன்னிசை பாடல் உற்றான், அவர் நான் எப்படி தெரியுமா பாக்குறேன். ஹவு டு ஐ see him அப்படின்னாக்க, பாடலும் பண்ணும். பண்ணுங்கிறது வந்து இப்ப நம்ம ராகத்தோட ஈக்குவலண்டா வச்சிருக்கோம். தமிழ் இசையில பண்ணுங்கிறத நம்ம கர்நாடிக் மியூசிக் ராகம் மாதிரின்னு வச்சிருக்கோம். அதாவது என்னன்னா சவுண்டை வந்து ஒரு ஒரு ஆக்டேவ்ல சொல்றது. இப்ப நம்ம பல கோவில்கள்ல வந்து இந்த மியூசிக் பில்லர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் எல்லாம் இருக்கு. அது வந்து தட்டினாக்கா சவுண்டு ஒரு ஒரு மாதிரி வரும். ஒரு ஒரு தூணை வந்து தட்டினாக்கா ஒரு ஒரு மாதிரி அதாவது அந்தந்த லெவல்ல அந்த சவுண்டை ஒரு ஒரு ஆக்டேவ் லெவல்ல வந்து சவுண்டை ப்ரொடியூஸ் பண்றதுனால ஒரு சூக்ஷ்மமான இஃபெக்ட். அதுதான் வந்து நாத பிரம்மம். அந்த நிலையில வந்து அந்த பரம்பொருளை உணர்த்துறது அப்படிங்கிற அந்த சவுண்டினுடைய லெவல். இப்ப இசைங்கிறது, அதாவது மியூசிக்குங்கிறது இந்த இதுக்கு அந்நியமா எப்படி சொல்ல முடியும். நம்ம சீதாதேவி வந்து ராவணன்ட்ட சொல்ற மாதிரி தான். நான் ராமர்கிட்ட இருந்து சீதையை வந்து பிரிச்சு விட்டேன் அப்படிங்கிற மாதிரி ராவணன் ஏதோ சொல்றப்போ சொல்லுவாள், நானும் ராமனும் எப்படி தெரியுமா, சூரியனும் அதோட கிரணங்களும் மாதிரி அப்படின்னு. அது பிரியவே முடியாது, அது ஒரே பொருள் தான் ஆக்சுவலி. அது ரெண்டா காணறது. சூரியன் அதாவது கிரணங்கள் இல்லாத சூரியன்னா இட் மேக்ஸ் நோ சென்ஸ். அண்ட் கிரணங்கள் cannot exist without சூரியன். they are the same actually. சூரியனும் அதோட கிரணங்களும்னா அது ரெண்டு ரெண்டு பொருள் கிடையாது இல்லையா. ஐயோ அதுலயே போயிடுத்து என்னது, பாடலும் இன்னிசை. இசை மியூசிக்குங்கிறதும் இந்த பலவிதமான ஆக்டேவ்ஸ்ல வந்து சவுண்டு ப்ரொடியூஸ் பண்றதுங்கிற அந்த பண்ணும் மியூசிக்கும் வேறையே கிடையாது. மியூசிக் இஸ் தட் ஒன்லி. மியூசிக் இஸ் generating sound in different octaves and presenting it in a particular way. அதான் நாத பிரம்மம். இவர் வந்து சொல்றார், திருமூலர் பெருமான் சொல்றார், பன்னகத்தி இன்னிசை பாடல் உற்றானுக்கே. அவ என்னோட அதாவது பூலோகத்துல இருக்கிறவா அவளுக்கு தகுந்த மாதிரி அந்த பொருளை பாக்குறா. இது விண்லோகத்துல வான்லோகத்துல அப்புறம் சித்திகள் அந்த மாதிரி பாவத்துல இருக்கிறவா அந்த மாதிரி பாக்குறா. நான் எப்படி அவரை பாக்குறேன்னா பண்ணும் இசையும் மாதிரி இருக்கக்கூடியவர்னு பாக்குறேன். அப்படி இருக்கிறவரை நான் எப்படி அன்பு பண்றேன் அப்படின்னா, கண்ணகத்தே நின்று காதலித்தேனே. கண் அப்படிங்கிறது வந்து பாக்குற கண் அப்படிங்கிற இது என்ன இந்திரியம், அதுவாவும் எடுத்துக்கலாம். எடுத்துட்டாக்க வந்து அந்த கண்ணு பாக்குறதுன்னா என்ன அர்த்தம், அந்த கண்ணுக்குள்ள
கருமணின்னு ஒண்ணு இருக்கு. நம்ம நாவுக்கரசு சுப்பிரமணியன் அது சொல்லுவார். கண்ணுல கருமணியா இருக்கிறவன். அதாவது எந்த பொருளுக்குமே வந்து அதுக்கு பிரயோஜனத்தை கொடுக்கக்கூடியன்னு அதோட கோரா இருக்கிறவன் அப்படிங்கிறதுக்கு அப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவார். கண்ணில் உள் மணி. அதோட கண்ணு பாக்குறது அப்படின்னு சொன்னா அது என்ன, அது உள்ள இருக்கிற அந்த மணியோட அந்த கருமணி சென்டர்ல இருக்கக்கூடிய அந்த பிளாக் இது இருக்கு இல்லையா, அதனாலதான் வந்து ஆக்சுவல் பார்க்கறதுங்கிறது அது மூலமா தான் நடக்கிறது. அப்படி யார் தெரிஞ்சுக்கிறாளோ அதோட கோரா இருக்கிறவர் அப்படிங்கிற அர்த்தத்திலையும் வந்து கண்ணகத்தே நின்று கண்ணுக்கு உள்ள இருக்கிற மாதிரி அப்படிங்கிற பாவத்துல பார்த்து நான் அவர்கிட்ட ரிலேட் ஆகிறேன், அவர்கிட்ட என்னுடைய அன்பை செலுத்துறேன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். கண்ணுங்கிறது வந்து பார்க்கிற கண்ணுங்கிறது இல்லாம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு என்னது, ஒரு நாலேஜ், என்ன சொல்லுவோம், அது ஞான கரணங்கள், இன்னும் அது வரது இல்லை, ஞானேந்திரியம். கரெக்ட். கண்ணு இதெல்லாம் வந்து ஞானேந்திரியம்னு சொல்றோம் இல்லையா, அதாவது சோர்ஸ் ஆஃப் கேதரிங் இன்ஃபர்மேஷன்ல நாலேஜ். அந்த மாதிரி எடுத்துட்டா கண் அப்படிங்கிறத வந்து ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் டு கேதர் நாலேஜுங்கிற அர்த்தத்துல எடுத்துட்டான்னாக்க கண்ணகத்தே நின்று எனி நாலேஜ் இஸ் பீயிங் கேதர்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் பொருள். இந்த பொருள் இருக்கிறதுனால தான் வந்து எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே வேலை செய்யறது, அது மூலமா வந்து எனி நாலேஜ் இஸ் கெயின்டு. அப்படி அறிவுக்கு ஆதாரமா இருக்கக்கூடியது. கண்ணகத்தே நின்று நிற்பவன், கண்ணகத்தே நின்று காதலித்தேனே. இவர் சொல்றார், அதாவது இதுல என்ன சொல்றாருன்னா, பாடலும் இசையும் போன்று கலந்து இருக்கிறவன் அப்படின்னாக்க, இப்ப நான் தெரிஞ்சுக்கிறேன்னு அந்த ஒரு ஆள் இதை கிளைம் பண்ற அந்த சொல்ற ஆள் இருக்கானே, அந்த ஆளுக்கு அந்நியமா அந்த பொருள் இல்லை. அந்த பொருளோட வைபவம் இல்லாம இந்த ஆளு வந்து பேசவும் முடியாது, அதுகிட்ட ரிலேட் ஆகவும் முடியாது. அப்படிங்கிற பாவத்துல தன்னுடைய ஆதாரமா பார்த்து அதுகிட்ட நான் வந்து அன்பு செலுத்துறேன். அன்பு செலுத்துற நான் இந்த அன்பு செலுத்துற என்னுடைய ஆதாரமா அந்த பொருளை பார்த்து எனக்கு ஆதாரமா இருக்கிற பொருளா அதுகிட்ட நான் ரிலேட் ஆகிறேன். அதாவது பல சிச்சுவேஷன்ஸ்ல இருக்கிற பல ஜீவிகள் வந்து அவளை மாதிரி அதை ஒரு அந்நிய பொருளா வெளியில பார்த்து அதுகிட்ட ரிலேட் ஆகிறா. நான் வந்து அவரை பண்ணும் இசையுமா இருக்கக்கூடிய பொருளா பார்த்து இந்த அதுகிட்ட ரிலேட் ஆகிற எனக்கே என்னுடைய கோரா இருக்கிற அந்த பொருளா வந்து அதை பாவிச்சு நான் அதுகிட்ட வந்து அன்பு பண்ணுறேன் அப்படின்னு திருமூலர் பெருமான். பன்னகத்து இன்னிசை அதுதான் வந்து வாஸ்தவமான அன்பு. அண்ணாமலையான் வந்து டு see God is to be Godன்னு சொன்னார் இல்லையா, இட் அப்ளைஸ் டு எவ்ரிதிங். டு ஹியர் God is to be God. ஏன்னா அதுக்கு இருக்கிற ஒரே ஃபீச்சரே வந்து இருப்புங்கிற ஒரு தன்மை தான். டு லவ் God is to be God. ஸோ அதுவா இருந்து எனக்கே ஆதாரத்துல இருக்கக்கூடிய அந்த பொருளை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி அதுக்கு சமர்ப்பணம் பண்ணி அதுக்கு அந்நியமா நான் இல்லை அப்படின்னு அது மேலேயே அந்த கவனத்தை ஃபோக்கஸை வச்சு நான் அதை வந்து அன்பு பண்ணுறேன். கண்ணகத்தே நின்று காதலித்தேனே, என்னுடைய கோராவே பார்த்து அதுக்கிட்ட நான் அன்பு செலுத்துறேனே. அழகான பாடல். ஓகே, அடுத்த பாடல் 32வது பாடல். தேவர் பிரான் நம்பிரான் திசை பத்தும் மேவு பிரான் விரிநீர் உலகு ஏழையும் தானே, ஒரு நிமிஷம், விரிநீர் உலகு ஏழையும் தாவு பிரான். ஓகே, விரிநீர் உலகு ஏழையும் தாவு பிரான் தன்மை தான் அறிவார் இல்லை. ஓகே, பாவு பிரான் அருள் பாடலும் ஆமே. தேவர் பிரான் நம்பிரான் திசை பத்தும் மேவு பிரான் விரிநீர் உலகு ஏழையும் தாவு பிரான் தான் அறிவார் இல்லை. திருப்பி அந்த பொருளோட தன்மைதான். தேவதைகள் அப்படின்னு சொன்னா ஏதோ கொஞ்சம்
ஸ்பெஷல் பவர்ஸ் சித்திகள் அப்படிலாம் இருக்கிற ஜீவன்கள்ங்கிற அர்த்தத்துல எடுத்துட்டோம்னா போறோம். தேவதைகள்னு எடுத்துக்க எப்படிப்பட்ட ஜீவனா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஐடென்டிபிகேஷனோட ஒசந்த ஃபீச்சர்ஸோட இருக்கிற ஜீவனா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் அதிபதி இவர்தான். இவர்தான் அந்த பொருள். அந்த பொருளுக்கு அந்நியமா வந்து எந்த ஒரு ஜீவனுக்கும் வந்து இருப்பும் கிடையாது, அதோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் சக்திகளும் கிடையாது, இயக்கமும் கிடையாது. அதனால எல்லாத்துக்கும் அதிபதியா இருக்கிறது அந்த பொருள் தான் தேவர் பிரான், நம்பிரான். அது சொல்றவா அதோட ரிலேட் ஆகிக்கணுமோ இல்லையோ, யாரையோ கடந்து இருக்கிறவர் அப்படிங்கிறது இல்லாதக்கு நம்பிரான், நம்மளுக்கு அதிபதியா, நம்மை ஆளுகைக்கு உடையவர். நம்மை ஆளுகைக்கு உடையவர் அப்படின்னு சொல்லறதையே வந்து அவரால் தான் நம்மளுக்கு இருப்பும் இயக்கமும் இருக்கு. அது இயக்கறதுனால்தான் நம்ம இயங்குறோம். அதோட இருப்பை தான் வந்து நான் இந்த ஆளா இருக்கேன்னு உணர்றோம் அப்படின்னு அப்படின்னு அதுகிட்ட ரிலேட் ஆகிற தன்மை நம்பிரான். திசை பத்தையும் மேவு பிரான். இது வந்து ஏதோ தேவதைகள் நான் அப்படிங்கிறது இல்லாதக்கு 10 திக்குங்கிறது வந்து 8, அதாவது மேஜர் டிரெக்ஷன்ஸ் 4, இந்த கார்னர் டிரெக்ஷன்ஸ் 4, மேல கீழே. ஸோ தட் கவர்ஸ் தி என்டையர் ஸ்பேஸ். அதாவது என்ன, அவ்வளோதான். அதுக்கு அந்நியமா வந்து தேர் கேன் ஸ்பேஸ்ல வந்து ஏதாவது ஒரு பாயிண்ட்டை வந்து பின் பாயிண்ட் பண்ணவே முடியாது இந்த 10 இதுக்கு வெளியில. அப்படி எல்லாத்தையும் கவர் பண்ணக்கூடிய 10 என்ன திசை 10யும் திசை 10யும் மேவு பிரான். அதாவது இந்த பர்செப்ஷனல் வேர்ல்டுல இருக்கக்கூடிய சகல பொருட்களும் அது எல்லாத்தையும் கவர் பண்ணக்கூடிய அந்த ஆகாசம் தான் வந்து இட் மார்க்ஸ் தி பவுண்டரி ஃபார் தி அப்ஜெக்டிவ் வேர்ல்டு இல்லையா. ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கிற லோகம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஸ்பேஸ் மார்க்ஸ் தி பவுண்டரி. இந்த பொருள் வந்து இட் மார்க்ஸ் தி பவுண்டரி ஃபார் ஸ்பேஸ் இட் செல்ஃப். அதான் மாகத்துக்கு ஈரதானது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், அருணகிரி பெருமானோட திருப்புகழ்ல சொல்றார், மாகத்துக்கு ஈரதானது. ஆகாசத்துக்கும் வந்து இட் மார்க்ஸ் தி எண்ட் பாயிண்ட். எல்லாத்தையும் தனக்குள்ள அடக்கக்கூடிய அல்டிமேட் கண்டெய்னர். திசை 10யும் மேவு பிரான், விரிநீர் உலகு 7யும் தாவு பிரான். என்ன வழியானே, திசை 10ம் மேவு பிரான்ங்கிறதே ஒரு அதோட அகண்ட தன்மை அப்படி சொல்றார். அடுத்தது என்ன சொல்றார், விரிநீர் உலகு 7யும் தாவு பிரான். அதாவது இந்த கடலால சூழப்பட்ட லோகம் இருக்கே, 7 லோகங்கள், மேல கீழே ஏதோ இருக்கு கொஞ்சம், எல்லாமே அதே மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம் ஒரு தோராயமா. அதாவது ஜலம் சூழ்ந்த லோகங்கள், விரிநீர் உலகு 7யும் தாவு பிரான், எல்லாத்தையும் கடந்து இருக்கிறவர். அப்ப அதாவது இருக்கக்கூடிய லோகங்கள்ல நிறைஞ்சு இருக்கிறவர், அதாவது 10 திக்கிலையும் நிறைஞ்சிருக்கிற பொருள். அப்புறம் வந்து இந்த லோகங்கள் எல்லாத்தையும் தனக்குள்ள அடக்கினவர். இதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸ்பேஸ் வந்து it is a container of all objects. All objective world is contained in space. This thing, இந்த பொருள் வந்து it is a container of space itself. ஸோ இருக்கிறதுக்கு காணப்படுறதுல எல்லாமாவும் நிறைஞ்சு அதுதான் இருக்கு. அதையும் கடந்து பெர்செப்ஷனல் வேர்ல்ட தனக்குள்ள அடக்கினதாவும் அதுதான் இருக்கு. அதுக்கு ஆதாரமாவும் அதுதான் இருக்கு. விரிநீர் உலகு 7யும் தாவு பிரான், தன்மைதான் அறிவார் இல்லை. அது யாரு அதனுடைய தன்மை எப்படிப்பட்டதுன்னு இந்த எல்லாத்தையும் தனக்குள்ள அடக்கின்னு இருக்கிற பொருளோட தன்மை இப்படிப்பட்டது அப்படின்னு அந்த ஆப்ஜெக்டிவ் ஸ்பேஸ்க்குள்ள இருக்கிற ஒரு ஜீவன் தன்னோட லிமிட்டட் நாலேஜ்னால எப்படி அறிய முடியும்? நம்ம நாவுக்கரசு பெருமான் டுவர்ட்ஸ் எண்ட் பல பொது பதிகங்கள்லாம் பாடுற ஒரு பொது பதிகத்துல சொல்லுவார், கடல் ஆமை கூவல்ங்கிறது வந்து இது கிணறு, கிணத்துக்குள்ள ஒரு ஆமை இருக்கு, கடல் சமுத்திரத்துல வாழக்கூடிய ஒரு ஆமை இருக்கு.
அது ரெண்டும் வந்து எப்படியோ மீட் பண்ணிச்சு ஒரு பாயிண்ட்ல. இந்த கூவல் ஆமை வந்து கடல் ஆமைகிட்ட கேட்டுதான், நீ வாழற கடல் எப்படி எப்படி இருக்கும் அப்படின்னு. அது ஐயோ அது ரொம்ப பெருசு ஒரு ஜலராசி, ரொம்ப பெருசு ஜலராசி. என்னோட அந்த கூவலோட ஒக்கும் போது கிணத்தோட கம்பேர் பண்ணி விடலாமா, அதை இத்தனை பெருசா இருக்குமா, அது கிணறத்திர பெருசா இருக்குமா அப்படின்னா. அது எப்படி சொல்றது அதுக்கு, அது அதோட திங்கிங்கே வந்து கிணறு தான் பிக்கஸ்ட் திங் இட் நோஸ். அதுக்கு மேல அதுக்கு ஒன்றும் தெரியாது அந்த கூவல் ஆமைக்கு. அப்ப அதுக்கு போய் உன்னோட கிணறு மாதிரி ஒரு 1000 மடங்கு இருக்கும் இல்ல 10,000 மடங்கு இருக்கும்னு சொன்னாக்க அதுக்கு என்ன, கேன் இட் ப்ரொஜெக்ட்? இட் இஸ் பியாண்ட் ப்ரொஜெக்ஷன். அதான் அந்த பொருளுடைய அனுபவம் வந்து இது வேதமா உபனிஷதோ எதையோ வரும், வந்து ஆசிரமத்துல ஓதுறது வேத பாராயணத்துல வரும். இதுல அதாவது என்ன, ஒரு ஹியூமன் பீயிங் அனுபவிக்கிற ஹாப்பினஸ், அது அது எத்தனையோ யூனிட் இல்ல, ஹியூமன் பீயிங் அனுபவிக்கிற ஹாப்பினஸ ஒரு யூனிட்னு வச்சுட்டாக்க கம்பேரிசனுக்காக சொல்றது. தேவதைகள் அனுபவிக்கிற ஹாப்பினஸ் வந்து இந்த யூனிட் மாதிரி ஒரு 10 யூனிட் அது என்ன நம்பர்லாம் எனக்கு கரெக்டா தெரியாது, ஏதோ ஜாஸ்தி அப்படிங்கிறத எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு. தேவதைகள் அனுபவிக்கிறது இந்த ஒரு யூனிட் ஹாப்பினஸ் மாதிரி 10 யூனிட். அப்புறம் பிரம்மா அனுபவிக்கிறது வந்து அந்த மாதிரி ஒரு 100 யூனிட். அப்படி போட்டுட்டே வந்தாக்க அந்த பரபிரம்மத்தை உணர்ந்து இருக்கிறது எத்தனையோ. இது வந்து ஏதோ நம்பர்லாம் சொன்னாக்கா அது ஏதோ ரொம்ப பெருசாக்கும் அப்படிங்கிற மாதிரி இது. பட் அது அனுபவம் கிடைக்காது இல்லையா. அது வந்து இட் இஸ் பியாண்ட் எக்ஸ்பிரஷன்ங்கிறது தான் ஃபேக்ட். தன்மைதான் அறிவார் இல்லை. ஏன் அதோட தன்மையை வந்து ஒரு ஜீவன் வந்து தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னா, அந்த ஜீவன் தன்னை லிமிட்டடா நினைச்சுட்டு இருக்கிறதுனால அதோட லிமிட்ஸுக்குள்ள அந்த அந்த பொருளோட வாஸ்ட்னஸ அடக்க முடியாது. அதுதான் ஃபேக்ட். அதனாலதான் வந்து அது தெரிஞ்சுக்கிறதுக்கு யாராலையும் முடியாதுன்னு சொல்றது. ஏன்னாக்க இதை தெரிஞ்சுக்கிற ஆளு வந்து he has to lose himself in the vastness of that one thing. அப்பதான் வந்து அதோட தன்மை என்னங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். இந்த ஆளோட லிமிட்டேஷனுக்குள்ள அந்த பொருளோட அகண்டத்தை வந்து குறுக்கி கொண்டு வர முடியாது. அதான் இங்க சொல்றார். வந்து தன்மை தான் அறிவார் இல்லை, பாவு பிரான் அருள் பாடலும் மாமே. அப்படி எல்லாத்தையும் வியாபிச்சு எல்லாத்தையும் கடந்து இருக்கக்கூடிய பொருளை வந்து நம்மள எப்படி ஸ்துதி பண்றது? ஆமே, அது பொருந்துமோ, அதனுடைய தன்மை இப்படிப்பட்டது அப்படின்னு வாக்குல அடக்க முடியுமா? இல்ல நம்மளோட எக்ஸ்பிரஷன் எந்த விதமான எக்ஸ்பிரஷனா இருந்தாலும் சரி, அது see what he really means is, இந்த தெரிஞ்சுக்கிற ஒன்னோட கெப்பாசிட்டிஸ்னால அதோட தன்மை இத்தகையதுன்னு சொல்ல முடியாது. எந்த வித வாக்கோ பாட்டோ ஏதாவது ஸ்கல்ப்சரோ பெயிண்டிங்கோ எதுவா இருந்தாலும் சரி, அதனுடைய தன்மை வந்து இப்படிப்பட்டதுங்கிறத வந்து ஒரு இண்டிவிஜுவலோட தன்மையினால் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணிவிட முடியாது. என்ன அறிவார் இல்லை, பாவு பிரான் அருள் பாடலும் மாமே. அப்படி எல்லாத்தையும் கடந்து எல்லாத்தையும் வியாபிச்சு எல்லாமாவும் இருக்கிற பொருளோட தன்மையை வந்து ஸ்துதியை வந்து அந்த பொருளை வந்து நம்ம கெப்பாசிட்டியில வந்து ஸ்துதி பண்ணிட முடியாது. அது வந்து பொருந்தாத ஒரு செயலாகும். ஆமே. அந்த பித்தா பிரேசுடைய சொல்லாரு, ஏன்னா உனக்கு ஆளாய் அல்லேன் எனல் ஆமே. அது நான் ஏற்கனவே உனக்கு ஆளாயி நான் இல்லைன்னு மறுத்து பேசுறது வந்து பொருந்தாத செயல் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து ஸ்துதி பண்ணிவிடுறது, அதனுடைய தன்மை இப்படிப்பட்டதுன்னு எக்ஸ்பிரஸ் பண்றதுங்கிறது வாஸ்தவத்துல ஒரு பொருந்தாத செயல். அடுத்த பாடல் 33வது பாடல். பதி பல ஆயது பண்டு இவ்வுலகம், விதி பல செய்து ஒன்று மெய்மை உணரார், துதி பல தோத்திரம் சொல்ல வல்லாரும் பதியிலர் நெஞ்சுள் வாடுகின்றாரே. அண்ணாமலையானே. இப்ப அது முன்னாடி பாடலோட ஒரு ஃபாலோ அவுட் தான், ஒரு கண்டினியூவேஷன் தான் அது. இப்ப அந்த பொருளை வந்து தன்னுடைய தன்மைக்குள்ள அடக்க நினைக்கிறது,
அப்படிங்கிறது வந்து அது வாட்டத்துக்கு தான் வழிவகுக்கிறது அப்படின்னு சொல்றார். அதாவது மதங்கள் இப்ப இந்த 6 சமயங்கள், அது தொன்று தொட்டு ஏதோ 6 சமயங்கள் இருக்கு. ஆதிசங்கரர் ஸ்தாபிச்சார். இல்ல மாணிக்க வாசக பெருமான் வந்து பாடும்போதே வந்து 6 வழிகள். அது என்னவோ தெரியல. ஈசன் வந்து லோகத்தை சிருஷ்டி பண்ணினப்பவே வந்து அந்த ஜீவன்களுடைய தன்மைகளுக்கு தகுந்த மாதிரி தன்னை வந்து அடையறதுக்குன்னு 6 விதமான வழிகள் போட்டு கொடுத்துருந்துருக்கார். எனக்கு அது பேர்லாம் தெரியாது. ஆதிசங்கரர் போட்டு கொடுத்ததுன்னா நம்ம கானாபத்தியம், கௌமாரம் அதெல்லாம் இருக்கு. அது தொன்று தொட்டு ஏதோ 6 வழிகள் இருந்துன்னு இருக்கு. அந்த 6 சமயங்கள் 6 சமயங்கள்னு வரும். பதி பல ஓகே. இது வந்து ஃபர்ஸ்ட் பதி பல ஆயது பண்டி உலகம். அந்த மாதிரி இந்த மார்க்கங்கள் இருக்கு இல்லையா, அந்த 6 மார்க்கங்கள். அதுல வந்து ஒவ்வொரு மார்க்கத்திலையும் ஒரு சமயத்திலையும் ஒரு வழிபடு தெய்வம். அதான் நம்ம பத்தின்னு சொல்றோம். அதாவது காடுன்னு ஒரு மார்க்கத்திலையும் வழிபடு தெய்வமா வந்து ஒரு மார்க்கமும் ஒன்னொன்னு வச்சுட்டு இருக்கு. பதி பல ஆயது பண்டு இவ்வுலகம். பண்டு காலத்துல இருந்து தொன்று தொட்டு லோகம் உண்டான காலத்துல இருந்து 6 சமயங்கள் 6 மதங்கள் இருக்கு அந்த பரம்பொருளை அடையறதுக்கு. அதுல ஒன்னும் வந்து ஒரு வழிபடு தெய்வம் அப்படின்னு எதையோ வச்சுட்டு இருக்கு ஆராதனைக்கு. விதி பல செய்து ஒன்று மெய்மை உணரார். அந்த மார்க்கத்துல சஞ்சரிக்கிறவா வந்து அத ஒரு மதம்னு இருந்தாக்க அதுல ஒரு உபாசனை மார்க்கம் எல்லாம் போட்டு கொடுத்துருப்பா இல்லையா. அத வந்து விதி பல செய்து அதுல கர்மாக்கள் விதிக்கப்பட்டது, இப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும். ஒவ்வொரு மதத்தையும் அதோட வழி இருக்குமே. அந்த மாதிரி அதாவது போட்டு கொடுத்த விதிப்படி அதுல செயல்பட்டு மெய்மை உணரார். இந்த எல்லாத்தையும் கடந்திருக்கிற பொருளை வந்து அதாவது என்னன்னா மதங்களால அந்த பொருளை வந்து கம்ப்ளீட்டா டிஃபைன் பண்ணிட முடியாது. அந்த மதத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய ஜீவன்களால தன்னோட கெப்பாசிட்டியில ஏதோ கர்மாக்கள் பண்ணி அந்த பொருளை வந்து அடைஞ்சிட முடியாது. அதாவது இந்த கிருப்பைங்கிற அம்சம் இருந்து அது வழங்கி கொடுத்து அவளோட சின்சிரிட்டிக்கு வழங்கி கொடுத்து கிடைச்சாதான் உண்டுன்னு எதை மதத்தையோ அல்ல சஞ்சரிக்கிறவாளை குத்தம் சொல்றதுக்கு இல்லை. அது அந்த இண்டிவிஜுவல் சென்ஸை கடந்து எந்த மார்க்கத்துல எப்படி இருந்தாலும் அந்த இண்டிவிஜுவல் சென்ஸை கடந்து போனாதான் வந்து அந்த வழிபாடு வந்து முற்றுறதுன்னா இட் ஃபைன்ஸ் இட்ஸ் ஃபினிஷ் லைன். அப்பதான் அது வந்து கம்ப்ளீட் ஆகிறது. அது இல்லாட்டாக்க எப்பேற்பட்ட மதமா இருந்தாலும், எப்படிப்பட்ட வழிபாடு தெய்வமா இருந்தாலும், எப்படிப்பட்ட விதிமுறைகள்லாம் வந்து பிரிஸ்கிரைப் பண்ணப்பட்டாலும் மெய்மை உணரார். அந்த எல்லாத்தையும் கடந்து அகண்டமா இருக்கிற பொருளை வந்து தே ஃபால் ஷார்ட் ஆஃப் இட். அந்த டெஃபினேஷன்னாலேயோ அந்த கர்ம அனுஷ்டானத்தினாலேயோ ஆச்சாரத்தினாலேயோ வந்து அடைய முடியாது. இட் ஃபால்ஸ் ஷார்ட். உணரார் துதி பல தோத்திரம் சொல்ல வல்லாரும் பதியிலர். அதாவது அந்த பரம்பொருளோ இந்த ஸ்துதி பண்றதுங்கிறது வந்து சமர்ப்பணத்துக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா ஸ்துதி பண்ணா பரவாயில்ல. நம்ம இப்ப ஆதிசங்கரர் வந்து சௌந்தரிய லகரி முடிக்கிறச்ச ஃபைனல் பாட்டுல வந்து என்ன சொல்றாருன்னா, பிரதீப ஜுவாலாபிகி திவசகர நீராஜன விதிகி சுத்தா சூதேஷ்சந்திரோ பலஜலல வைரத்ய ரச்சனா ஸ்வகீயைஹி அம்போபிஹி சலில நிதி சௌஹித்யகரணம் துவதீயாபிர் வாக்பிஹி தவ ஜனனி வாச்சாம் சுதிரியம். 4 ஐட்டம் சொல்லியிருக்கார். சூரியனுக்கு நீராஜனம் காட்டுறது, தீபாராதனை காட்டுறது, அப்புறம் என்ன திவசக நீரா சுதா சூதேஷ்சந்திரோ பலஜலல வைரத்ய ரச்சனா. இந்த இது சந்திரன்ல இருந்து அந்த சுதாக்கு டிராப்ஸ் அமிர்த டிராப்ஸ் எல்லாம் அதுல இருந்து விழும்னு முன்னாடியே அதுன்னு சொல்லுவார். அந்த என்ன அம்பாளோட சிரிப்புக்கு சொல்லுவார். சகோர பக்ஷி வந்து சூரியனே வருது, சந்திரன்ல இருந்து விழற அந்த சுதா டிராப்ஸ். சுதாங்கிறது வந்து அமிர்தம். அமிர்த துளிகளை தான் குடிக்கும் அந்த பக்ஷி. அந்த மாதிரி அதுல இருந்து விழக்கூடியன்னா அந்த சந்திரனோட இதுக்கு நம்மள ஏதோ குளிர்ச்சியா ஏதோ கொடுக்கறோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும். சலில நிதி சௌஹித்யகரணம், இதுக்கு வந்து அர்க்கியம், சமுத்திரத்துல இருந்து ஜலத்தை எடுத்து சமுத்திரத்துக்கே அர்க்கியம் கொடுக்குற மாதிரியும். அம்மா
இந்த ஸ்துதி தவ ஜனனி வாச்சாம் ஸ்துதிரியம். இந்த வாக்கை இயக்கிற சக்தியா இருக்கிற உனக்கு இந்த ஸ்துதிங்கிற இந்த ஸ்தோத்திரம்ங்கிற இந்த வாக்கு வந்து அப்படித்தான் இருக்கு. அதாவது அதனால இயக்கப்பட்டு செயல்பட்ட ஒரு விஷயம் இது இந்த ஸ்துதி அப்படிங்கிறது. பார்த்தோம்னாக்கா அந்த ஸ்துதிக்கு வந்து இட் கெட்ஸ் இட்ஸ் பர்பஸ். இதான் எதுவா இருந்தாலும் அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் டிசால்வ் ஆகணுங்கிறது தானே பாயிண்ட். அம்மா இது உன்னோட வாக்கு, நான் வந்து உனக்கு ஸ்துதி பண்றேன் அப்படின்னு நின்னாக்க அது வந்து அங்க அது ப்ராப்பர் ஸ்துதி ஆகாது இல்லையா. இங்க துதி பல தோத்திரம் சொல்ல வல்லாரம். எதோ பாட்டெல்லாம் பாக்குறோம், லிரிக்ஸ் எல்லாம் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு, இல்ல ஏதோ பாடினா 4 பேர் இமோஷனல்லா ஆறா அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள்லாம் இருக்குன்னா அது நன்னா நிட்ரு பண்ணிட்டு நமக்கு அது பாட்டுக்கிட்டு பாட வரும் அப்படின்னா கொஞ்சம் நன்னா ராகத்துல எல்லாம் போட்டு பாடினதுனால அது வந்து கிடைக்காது. சொல்ல வல்லா தோத்திரம் சொல்ல வல்லாரும் பதியிலர். அந்த அதுக்கு கிரக்ஸா இருக்கக்கூடிய பொருளை வந்து இட் இஸ் மிஸ்ட். சி, நான் பாடுறேன், நான் நன்னா பாடுறேன், வார்த்தைகள் இப்படி இருக்கு அப்படிங்கிற பாவத்துல வந்து ஸ்துதிகள் இருக்கு அப்படின்னு சொன்னா அது வந்து அந்த பதி அதுக்கு ஆதாரமா எல்லாத்தையும் தனக்குள்ள அடக்கின அந்த பொருளை வந்து இட் இஸ் மிஸ்ட். இது வந்து நம்மளோட எக்ஸ்பிரஷனா ஆயிடுறது. அது அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் தான் ஓங்கி இருக்கு, அந்த பரம்பொருளோட அனுபவம் வந்து அந்த வாக்குல இருக்காது. துதி பல தோத்திரம் சொல்ல வல்லாரும் பதியிலர் நெஞ்சுள் வாடுகின்றாரே. அது எல்லாருக்கும் அப்ளிகபிள். அதாவது இது விதி பதி பல ஆயது பண்டு இவ்வுலகம். அது அதாவது மார்க்கங்கள். இந்த மார்க்கங்கள்ல பல அது என்ன பார்த்தோம், மதம் சமயங்கள். அது பல தேவதைகளை வந்து ஆராதனை மூர்த்தியா கொண்ட மதங்களும் வாடுறது. விதி பல செய்யும் அந்த வழியில நடக்கிறவா பல பேர் வந்து விதிப்படி எல்லாத்தையும் கர்மாக்கள்ல ஈடுபட்டு அவளும் உணராம வாடுறா. துதி ஸ்தோத்திரம்னு பல பேர் சொல்றா. ஆனா அந்த பரம்பொருளோ அதால இயக்கப்பட்டுதான் அந்த வாக்கு வருதுங்கிறத உணராம ஸ்துதிகள்லாம் சொல்லி அவளும் வந்து நெஞ்சுள் வாடுகின்றாரே. எப்படியா இருந்தாலும், எந்த செய்கையா இருந்தாலும், எந்த மார்க்கமா இருந்தாலும், என்ன வழிபாடு முறையா இருந்தாலும், இட் இஸ் மென்ட் டு லூஸ் ஒன் செல்ஃப்ங்கிறது தான் அதுல கிரக்ஸ். இல்லைனாக்கா இட் டசன்ட் மீட் தி எண்ட் அப்படிங்கிறது அந்த பாடல். அப்படி இருந்து அதாவது இந்த மார்க்கத்தையோ பண்றவாலையோ குறை சொல்றதுக்காக இல்லை, பட் இட் ஷுட் இன் ஆர்டர் டு மீட் த எண்ட். அது வந்து அந்த மார்க்கமோ எதுவா இருந்தாலும் சரி, இட் ஷுட் லூஸ் இட் செல்ஃப். அந்த தனக்கு ஆதாரமா இருக்கிற பொருளை பார்த்து அதுல வந்து தான் கரைஞ்சு போகணும். அந்த ஆஸ்பெக்ட் இல்லைன்னாக்க எந்த செயல்பாடும் எந்த மதமும் எதுவும் வந்து அந்த கோலை கொடுக்காது. அதான் அந்த பாடல். அடுத்தது வந்து 34வது பாடல். சாந்து கமழும் கவரியின் கந்தம் போல் வேந்தன் அமரர்க்கு அருளிய மெய்நெறி ஆர்ந்த சுடர் அன்ன 1000 நாமமும் போந்தும் இருந்தும் புகழ்கின்றேனே. இப்ப போன பாடல்ல வந்து அந்த ஸ்துதிலாம் பண்றவா ஸ்தோத்திரங்கள் பண்றவாளும் வந்து அந்த லட்சியத்தை அடையாம வாடி போறா அப்படின்னு சொன்னவர் இங்க வந்து நான் அவரை ஸ்துதி பண்றேன் அப்படின்னு சொல்லிக்கிறார். எப்படி ஸ்துதி பண்றேங்கிறதையும் சொல்றார். சாந்து கமழும் கவரியின் கந்தம் போல். இந்த சந்தனத்தை வந்து அரைக்கிறச்சு, சந்தனமே வாசனை தான். அதுல வந்து இன்னும் அந்த வாசனையை வந்து இன்னும் கொஞ்சம் அதை என்ஹான்ஸ் பண்றதுக்காக அதுல சில பொருட்கள்லாம் வச்சு அரைக்கிற வழக்கம் இல்லையா. குங்குமப்பூ, பச்சை கற்பூரம். இப்ப நம்ம காலத்துல அதான் பண்ணுவோம், கஸ்தூரி போட்டு அரைக்கிறது. கவரியின் கந்தம், கவரிமான்னு கவரிமான் கஸ்தூரிமான் அது வெரைட்டி வேற. அந்த மான்கிற அர்த்தத்துல அந்த மான் கிட்டேருந்து கிடைக்கிற அந்த கஸ்தூரிங்கிற வாசனை பொருள் இருக்கே, அதை வந்து சந்தனத்துல கலந்து அரைக்கிறதுங்கிறது. சாந்து கமழும் கவரியின் கந்தம் போல். கஸ்தூரி கலந்து அப்படி வாசனை கமழக்கூடிய சந்தன கலவை மாதிரி வேந்தன் அமரர்க்கு அருளிய மெய்நெறி. ஈசன் வந்து இப்ப நம்ம
பல சிச்சுவேஷன்ஸ்ல வந்து ஈசன் உபதேசம் பண்ணினதா வரும் தெரியுமா? இப்ப இது அண்ணாமலை ஸ்தல புராணத்திலே பார்த்தானாக்க கௌதம ரிஷிக்கு வந்து ஈசனே உபதேசம் பண்ணினது இருக்கு. அம்பாள் வந்து காஞ்சிபுரத்துல காமாட்சியா தபஸ் பண்ணிட்டு ஈசன் ஏகாம்பரேஸ்வரர் வெளிப்பட்டு அவளுக்கு அணுகிற வரமெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் நீ வந்து திருவண்ணாமலைக்கு போய் தபஸ் பண்ணு அப்படிங்கிறார். திருவண்ணாமலையில நான் ஏற்கனவே கௌதம ரிஷிக்கு வந்து என்னை எப்படி வழிபடணும் அப்படிங்கிற விதிமுறைகளை வந்து சொல்லியிருக்கேன். அதை நீ அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு அந்த வழிபடி நீ என்னை வந்து திருவண்ணாமலையில வந்து ஆராதனை பண்ணு அப்படிங்கிறார் ஈசன். அப்ப அம்பாள் வந்து திருவண்ணாமலைக்கு வரைச்ச கௌதம ரிஷி வந்து ஈசன் தனக்கு அருணாச்சலேஸ்வரர் தனக்கு உபதேசம் பண்ணின விதிமுறைகளை வந்து அம்பாளுக்கு சொல்றார் அப்படின்னு ஸ்தல புராணத்துல வரும். அது அஷ்டோத்திரமும் இருக்கு. அஷ்டோத்திரம்னா அது 108 கிடையாது, நம்ம சொல்லி சொல்லி பேரு அஷ்டோத்திரம்னு வந்துடுத்து. அஷ்ட உத்தரம் அது 100+8ங்கிறதுக்கு தான் அஷ்டோத்திரம் சொல்றாரு. அதுல ஏதோ 94 நாமாவோ 98 நாமாவோ தான் இருக்கும். ஏதோ அருணாச்சலேஸ்வரரே ரிவீல் பண்ணின நாமாக்கள் கௌதம ரிஷிக்கு. மவுண்டன் பாத்ல கூட இப்போ போட்டுன்னு இருக்கா. ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் அந்த நாமாக்கள் எல்லாம் ஒரு நாமாவா அந்த அது வந்து ஈசனே வந்து வெளிப்படுத்தி அவர் சொல்றார், இந்த நாமாக்களால வந்து என்ன வழிபட்ட அப்படின்னு சொன்னானாக்க யூ கெயின், அதை என்கிட்ட ஈஸியா கலக்க முடியும், என்னுடைய தன்மையில நீ கரெக்டா கலக்க முடியும் அப்படிங்கிறது. அது ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் வந்து ஈசன் உபதேசம் பண்றது, ஈசன் வழிகாட்டுறதுங்கிறது என்னன்னா, அங்க ஒண்ணு அந்த பர்சனாலிட்டி இல்ல, அந்த ஜீவனோட தேவைக்கு தகுந்த மாதிரி வந்து தன்னை அடையறதுக்கு உண்டான வழியை அந்த பரம்பொருளே போட்டு கொடுக்க கூடினது. ஈசன் உபதேசம் பண்றதுங்கிறது வேந்தன் அமரருக்கு அருளிய மெயின் நெறி. அந்த ஈசனோட உபதேசத்துல வரக்கூடிய அந்த மெயின் உண்மையான அந்த நெறி, அந்த பரம்பொருளை அடையறதுக்கு உண்டான அந்த நெறி. அதுல வந்து அதோட கிரக்ஸ் என்ன அப்படின்னா, எப்படி சந்தனத்துல வந்து கவரி அந்த என்னது கஸ்தூரி வந்து கலந்து அந்த சந்தனத்தோட 2.5 கலந்து மனம் வீசுற மாதிரி அந்த பரம்பொருள் உபதேசம் பண்ற வழியில வந்து அதை ஃபாலோ பண்ணறதுலயே அதுக்கு அந்நியமா நம்ம இல்லைன்னு இந்த சிவோகம் பிரம்மோகம் எல்லாம் சொல்லுவா இல்லையா, அது வந்து ஜபமா ஒரு ஆள் உட்காந்து நான் இன்னைக்கு 1000 வாட்டி சிவோகம்னு ஜபம் பண்ணினேன்னு கிளைம் பண்ணிக்கிறதுல இல்லை. அந்த பரம்பொருளே காட்டி கொடுத்த வழியில வந்து அதை ஃபாலோ பண்றதுலயே இந்த இண்டிவிஜுவல் வந்து அதோட கலந்து போயிடுறது, இண்டிவிஜுவல் சென்ஸ் அப்படி. ஏன்னா அவர் உபதேசம் பண்ணின மார்க்கத்துல, உபதேசம் பண்ற மார்க்கத்துல தானே கலந்து இருக்கார். சந்தனத்துல கஸ்தூரி கலந்து மனம் வீசுற மாதிரி அது உபதேசம் பண்ற மார்க்கத்துல வந்து தன்னுடைய அனுபவத்தை வந்து கலந்து அந்த வழிபாடு முறை வந்து சொல்லப்படுறது. அதனால வேந்தன் அமரருக்கு அருளிய மெயின் நெறி. அந்த அந்த மார்க்கத்துலதான் ஜீவன் இருக்கு. மெயின் நெறின்னா வந்து சத்தியமான மார்க்கம், பாக்கியெல்லாம் பொய்யான மார்க்கம்ங்கிறதுக்கு இல்ல, ஜீவன் இருக்கணும். எல்லாத்துலயுமே அந்த ஜீவன் இருக்கிறதுக்கு தான் வேல்யூ இல்லையா. நம்ம பல வாட்டி பார்த்துருக்கோமே, வாடி போன பூவையோ ஒரு அழுகி போன பழத்துக்கோ ஒரு வேல்யூவும் இல்லை. நம்ம சாப்பாடெல்லாம் இந்த அது சாத்வீக உணவை பத்தி பகவத்கீதையில சொல்லும்போது அது ஜீவன் இருக்கிற உணவா இருக்கணும். ரஸ்யாஹா ஸ்னிக்தா ஸ்திரா ஹிருத்யா. அது ரெஃப்ரிஜரேட் பண்ணி அது ஜீவனே இல்லாம போய் அது மாதிரி இருக்கும். ஆனா அதுல ஒண்ணும் இருக்காது. நம்ம நவராத்திரியில எல்லாம் பொம்மை வேக்ஸாலான பழங்கள் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வைப்போமே, அது பாக்குறதுக்கு அதே மாதிரி இருக்கும். லிட்ரலா ரியல் பாவக்காய் மாதிரியே இருக்கும். ஆச்சரியமா சொல்ல, பரவாயில்லையே ரியல் பாவக்காய் மாதிரியே இருக்கே, அப்பவே தெரியும் அது ரியல் பாவக்காய் இல்லைன்னு இல்லையா. அதுக்கு அந்த ஜீவன் இருக்கிறது தான் அதுக்கு வந்து ஒரு அதுக்கு வேல்யூவே அதுதான், ஜீவன் தான். இல்லாட்டா பாக்குறதுக்கு அதே மாதிரி இருக்குங்கிறதுனால என்ன நறுக்கி கரியா பண்ண முடியும். வேந்தன் அமரருக்கு அருளிய மெயின் நெறி, அந்த ஒரு மார்க்கத்தோட மெய்ப்பொருளா அதோட ஜீவனா அது அவர் உபதேசம் பண்ற மார்க்கத்துல அவரே ஹீஸ். அதனால்தான் இங்க முன்னாடி பார்த்த பாடல்கள்ல கூட சொல்லுவார், அடியார்களுக்கு அவ ஃபாலோ பண்ற நெறியா இருக்கிறதும் அவர் தான், அந்த நெறியில அவளுக்கு அருள் பண்ற சக்தியும் அவர் தான்.
அவ நடக்கிற மார்க்கத்துல அவளுக்கு ப்ரொடெக்டிவ் ஃபோர்ஸா இருக்கிறதும் அவர் வழியே அவர்தான். அந்த நெறியே வந்து அடியார்கள் அவரை நாடி செல்லக்கூடிய நெறியே அவர்தான். வேதம் அமரர்க்கு அருளிய மெயின், இது என்ன தப்பா படிக்கிறேன், வேந்தன் வேந்தன் அமரர்க்கு அருளிய மெயின் நெறி. அந்த மார்க்கத்துல வந்து மார்க்கமா அவர் தன்னையே கொடுத்திருக்கார் உபதேசத்துல. அதான் அதுக்கு அந்நியம் இல்லாம இருக்கக்கூடிய வழிபடு முறை அப்படிங்கறதுதான். அப்படி அதான் அந்த எக்ஸாம்பிள் அதை வச்சு சந்தனம், அதுக்கப்புறம் அது மாதிரி அவரே கலந்திருக்கக்கூடிய அந்த மெயின் நெறி. ஆர்ந்த ஆர்ந்த சுடரன் 1000 நாமமும் போந்தும் இருந்தும் புகழுகின்றேனே. அவர் கொடுத்த மார்க்கத்துல இங்க வந்து நாமம் தான் சொல்லியிருக்கார். நம்ம இப்ப சஹஸ்ரநாமம் அஷ்டோத்திரம்லாம் சொல்றோம் இல்லையா, அதாவது தன்னை ஈசன் வந்து நம்ம சுந்தர பெருமானுக்கு ஆட்கொண்டுட்டு திருவெண்ணெய்நல்லூர்ல ரிஷபாரூடரா தரிசனம் கொடுக்கறச்சே சொல்லுவார், நமக்கு ரொம்ப பிரியமானது என்னன்னா இது அர்ச்சனை. நம்மளுக்கு ரொம்ப பிரியமான அர்ச்சனை என்னன்னா பாட்டே ஆகும். அதாவது குழந்தை வந்து அப்பா அம்மா அப்படின்னு கூப்பிடுறத வச்சுண்டு, அதாவது அதோட அவரோட அட்டென்ஷன் வேணும், அவர் தான் வேணும் அப்படிங்கிற பாவத்துல அவர் அழைக்கிறது, அதுதான் இந்த நாமம். நம்ம சம்பந்த பெருமாள்னு சொல்வார் பழனம் பதிகத்துல நினைக்கிறேன், என்ன மைந்தா மணாளா என மகிழ்வர். அவரை நாடி அவர் தான் வேணும் அப்படிங்கிற பாவத்துல அவரை நாடி கூப்பிடுறதுன்னு அர்த்தம். அஷ்டோத்திரம் அது என்னவா வேணா இருக்கலாம், எந்த ஒரு விதமா வேணா இருக்கலாம், வழிபாடு முறையா இருக்கலாம். ஆர்ந்த சுடரன்னா 1000 நாமமா. அதாவது எப்படி சூரியன் வந்து ஒளி வீசி அது என்ன சொல்றது, அதோட லைஃப் எனர்ஜி அப்படியே நிறைஞ்சு ஒளிமயமா இருக்கக்கூடிய சூரியனோட கிரணங்கள் மாதிரி அந்த ஈசன் கிட்டேருந்து அவர் கொடுத்த வழி அந்த நாமாக்கள், அவரோட எனர்ஜி ஃபுல்லா அப்படியே நிறைஞ்சு இருக்கக்கூடிய அவருடைய தன்மையாவே இருக்கக்கூடிய அவருடைய நாமங்கள். அத வந்து நாமமும் போந்தும் இருந்தும் புகழுகின்றேனே, அப்படி அந்த ஈசனே உபதேசம் பண்ணின சத்தியமான மார்க்கத்துல அவரே கொடுத்த அவருடைய நாமங்களை வந்து என்ன சிச்சுவேஷன்ல இருந்தாலும் நம்ம ஆச்சாரமா குளிச்சுட்டு மடி கட்டிட்டு தான் உட்காந்துட்டு தியானம் பண்ணணும், அது ஓகே, அது நம்ம கர்மா பண்றோம் அப்படிங்கிற பாவத்துல அதுகிட்ட அன்புனால அதுகிட்ட ரிலேட் ஆகிறச்சே இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வந்து இட் வில் நாட் ஒர்க் அவுட். அண்ணாமலையான் வந்து ஸ்பிரிச்சுவல் ஸ்டோரிஸ் ஹஸ் டோல்ட் பை ரமண மகர்ஷியில் வந்து ஒரு கதையை சொல்லுவார். துக்காராம் மகராஜ் அவர் வந்து ராமநாமா எப்போ பார்த்தாலும் சொல்லிகிட்டே இருப்பார், வாக்கில் ராமா 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 வந்துட்டே இருக்கும் அவருக்கு, வாக்கு அப்படி ட்ரெயின் ஆகிடுது. வந்து அது யூரின் பாஸ் பண்ணுறப்ப அந்த மாதிரி இருக்க சுச்சுவேஷன்லேயே வாக்கில் வந்துட்டே இருக்கு. யாரோ ஒரு ஆச்சாரமான பிராமணர் பார்த்துட்டு பயந்து போயிடும், அப்படியே ஷாக் ஆயிட்டாராம். என்ன நீங்க இப்படி வந்து அந்த நாமாவை வந்து இது பண்ற மாதிரி இருக்கு, கீழ்படுத்துற மாதிரி இருக்கு, இப்படி போய் சொல்லுவாளா அப்படின்னு ரொம்ப கோபமா சொல்றார். அவர் ரொம்ப பணிவோட வந்து ஐயோ சரி நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், இனிமே சொல்லாம இருக்கேன் அப்படின்னாராம். அவர் சொல்லாம இருந்தாடாக்கா அவரோட ஒரு ரோம கூப்பத்துல இருந்து ராமா ராமான்னு சவுண்ட் அப்படி பயங்கரமா எழுத ஒரு பெரிய என்ன லவுட் ஸ்பீக்கர் சவுண்டு மாதிரி கேட்கறலாம். அவர் வாயால சொல்லல, ஆனா அவரோட சிஸ்டம்ல அது அப்படி ஊறி போய் வந்து ஒரு மயிர்கால்ல இருந்து ராமாங்கிற சப்தம் வந்து அப்படி வெளியில கேட்கறதாம். அந்த பிராமணர் பயந்து போய் விழுந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டார். ஐயோ நான் சொன்னதெல்லாம் வந்து ஏதோ நான் சாதனை பண்றேங்கிற பாவத்துல இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு, உங்களை மாதிரி மகான்களுக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் அப்ளை ஆகாதே, க்ஷமிச்சுக்கோங்க நான் தெரியாம உங்கள்கிட்ட ஏதோ சொல்லிட்டேன் அப்படின்னு சாரி கேட்டுட்டாராம். இவர் வந்து சொல்றார், போந்தும் இருந்தும் புகழுகின்றேனே. அது இட் இஸ் நாட் தட் தே டூ இட், இட் இஸ் சோ வெரி பார்ட் ஆஃப் தேர் சிஸ்டம். நம்ம சுந்தர பெருமான் வந்து சொல்றாரு இல்லையோ, நான் உன்னை மறந்தாலும் என்னோட நாக்கு வந்து நமசிவாயன்னு சொல்லும், ஏன்னா வேற பற்றே கிடையாது. மற்ற பற்று எனக்கு இன்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன். அப்படியே ஒரு ஃபோக்கஸ் அதுகிட்ட 2.5 கலந்தாச்சு. மற்ற பற்று இன்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன், பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்து எய்தினேன்.
நீ படைச்ச ஒரு உருவத்தோட ஒரு ஜீவனா வரணும், அது உன்னோட இஷ்டம். அது ஆனா வந்து உனக்கு அந்நியமா நான் இல்லைங்கிறதுலயே அந்த பிறவு அற்றி போயாச்சு. பிறவாத தன்மை வந்து எய்தினேன் கற்றவர் தொழுது ஏத்தும் சீர் கரையூரிற் பாண்டிக் கொடுமுடி நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நம சிவாயவே. பல பேர் வந்து அந்த ஈஸ்வருடைய தன்மைகளை உணர்ந்தவா பல பேர் வழிபடக்கூடிய பாண்டி கொடுமுடி, இன்னைக்கு நம்ம கொடுமுடின்னு சொல்ற ஸ்தலம் கரூர் பக்கத்துல இருக்கிறது. பாண்டி கொடுமுடி நல் தவா நற்றவாங்கிறது என்ன, பெரிய தபஸ்வி. அந்த ஈசனை வந்து அப்படி அட்ரஸ் பண்றார். பெரிய தபஸ்வியா இருக்கிற பாண்டி கொடுமுடி ஈசனே உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நம சிவாயவே. அதுதான் அந்த வழிபாடு மார்க்கத்தோட ஜீவன். அதுதான். இப்ப முன்னாடி இவெல்லாம் கர்மால ஈடுபடுறா, ஸ்துதி பண்றா, ஆனா வாடி போறா வருந்தரான்லாம் சொல்லிட்டு வந்தார் இல்லையா? அந்த ஜீவ அம்சம் இருக்குன்னு, அதான் உயிர் இருந்தாதான் எதுக்குமே அர்த்தம். உயிர் இல்லைன்னா எதுக்குமே அர்த்தம் இல்லை. அதுக்கு அந்த உயிர் அம்சமா இருக்கிறது அந்த ஈசனுடைய ஒளி பொருந்திய அந்த அவர் காட்டின மெயின் நெறி, அவருடைய நாமம், அவருடைய அம்சமே அதுவா இருக்கிறதுனால, அந்த நெறியாவும் அந்த நாமங்களாவும் அவராவே இருக்கிறதுனால அந்த மார்க்கத்துக்கு ஒரு வைபவம், அந்த ஜீவன். நம்மளது தொடர்ந்து பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய.